பிரைஸ் தி லார்ட். யோசேப்பும் மரியாளும் எல்லா வருஷமும் எருசலேமில் உள்ள பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எல்லா வருஷமும் போய் கொண்டாடுவாங்க. ஒரு வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்போ 12 வயசு ஆகுது. சின்ன பையனாக இருக்கிறாரு. அவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாஸ்கா பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவரை தொலைச்சிட்றாங்க. ஆனால் அவரை தொலைச்சது கூட தெரியாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் கண்டுபிடிக்கிறாங்க திருப்பி வரும்போது. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தான் திருப்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி அநேகம் பேர் ஆண்டவரை தொலைச்சி ரொம்ப நாள் ஆகுது. வாரம் சர்ச்சுக்கு போகிறனாலையோ இல்லை கிறிஸ்டின்ற பிராண்டில் இருக்கிறனாலையோ ஆண்டவர் கூட இருக்கிறான்றது அர்த்தம் கிடையாது. எப்போ ஆண்டவருக்கு விரோதமாக துணிகரமாக பாவத்தை பண்ணி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனோமோ அன்றைக்கி ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம இழந்திருக்கிறோம். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த உலகத்தால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த உலகத்திற்கு பின் ஓடாமல் தகப்பனை நோக்கி பாருங்கள். உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். கர்த்தர் நடத்துவார். God bless you.